இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாருமே அந்த ஐபிஎல் நம்ம டிவியில் பார்க்கறத விட மொபைல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜியோ சினிமா அப்படிங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அது நீங்கள் வந்து எந்த ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும், பார்க்க முடியும் ஐபிஎல் லைவாக. ஆனால் இது 5G யூஸருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அன்லிமிட்டட் டேட்டா இருக்குது. இதுவே 4G யூஸராக இருந்தால் லிமிட் தான், ஃபர் டேக்கு 1.5 GB இல்லை 2 GB டேட்டா மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஜியோ இந்த ஐபிஎல்காக ஒரு புதிய ரீசார்ஜ் பிளானை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் நமக்கு 25 GB டேட்டா கொடுப்பாங்க. அதே போல் தான் இப்போ வந்து ஏர்டெல்லும் ஒரு ரீசெண்டாக ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானில் என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த பிளான் பார்த்தீங்கன்னா 39 ரூபி. இந்த 39 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அன்லிமிட்டட் டேட்டா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது கிடையாது, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 GB டேட்டா கொடுப்பாங்க. அது நீங்கள் 4G 5G யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட வேலிட்டி அப்படின்னு பார்க்கல ஒரு நாள் மட்டும்தான். இதை டேட்டா மட்டும்தான் கொடுப்பாங்க, எந்த ஒரு கால்ஸோ இல்லை எஸ்எம்எஸோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. முழுக்க டேட்டா மட்டும் தான். அதாவது அடிஷ்னலாக நம்ம ஒரு 15 ரூபாய்க்கு இல்லை 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியல 1 GB 2 GB அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பல்காக கொடுக்குறாங்க. ஆனால் இது ஒரு நாள் மட்டும்தான் வேலிட்டி இருக்குது, அடுத்த நாள்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு அடிஷனல் டேட்டா நீங்கள் வேணும் அந்த ஐபிஎல் பார்க்கும்போது அப்படின்னா இந்த ஒரு பிளானை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஏர்டெல் ஆப்ல இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் இருந்தும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென்